குவைத் தீ விபத்து. இந்த குவைத் தீ விபத்து குறித்து புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது இரங்கல் செய்தியை பதிவு செய்திருக்கிறார். குவைத் நாட்டில் உள்ள அகமது கவர்னரகத்துக்கு உட்பட்ட மாங்காப்பில் தனியார் கட்டுமான நிறுவனத்தின் ஊழியர்கள் தங்கியிருந்த 6 மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 5 தமிழர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாகவும் பலர் பலத்த காயமுற்று இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. இந்த செய்தி மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தீ விபத்தில் பலத்த காயமுற்றவர்களுக்கு உயரிய நவீன சிகிச்சை அளிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு மத்திய அரசு ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் அறிவித்திருக்கிறது. அது எவ்விதத்திலும் போதாது. எனவே குறைந்தது ரூபாய் 25 லட்சம் நிவாரணமாக வழங்க வேண்டும் என அரசை வலியுறுத்துகிறேன் என்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தனது இரங்கல் செய்தியில் பதிவு செய்திருக்கிறார். மேலும் இந்த குவைத் தீ விபத்து எப்படி நடந்தது என்பது பற்றி பார்க்கலாம். குவைத்தில் அடுக்குமாடி கட்டிட தீ விபத்தில் உயிரிழந்த 50 பேரில் 42 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்தியர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களில் 19 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் 5 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. குவைத் நாட்டின் தெற்கு அகமதி மாகாணத்தில் மங்காத் நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் புதன்கிழமை அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 49 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வந்தது. பின் 50 பேர் காயமடைந்ததாக செய்தி வருகிறது. மேலும் உயிரிழக்கக்கூடாது என்று செய்திகள் வருகிறது. உயிரிழந்தவர்களில் 42 பேர் இந்தியர்கள் என குவைத் அரசு உறுதிப்பட்ட நிலையில் அவர்களில் 19 பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் என கேரள அரசு அமைச்சரவை தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் கூட சொல்லப்படுகிறது. கேரள அச்சம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம், காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் என வழங்கப்படும் என்று கேரள அரசு அறிவித்திருக்கிறது. இதனிடையே கேரளாவைச் சேர்ந்த 2 முக்கிய தொழிலதிபர்கள் யூசப் அலி மற்றும் ரவி பிள்ளை ஆகியோரும் நிவாரண உதவி அளிக்க முன்வந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும் என யூசப் அலியும் 2 லட்சம் வழங்கப்படும் என ரவி பிள்ளையும் அறிவித்துள்ளதாக கேரள அமைச்சரவை தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மொத்த இழப்பீடாக தலா ரூபாய் 12 லட்சம் வழங்கப்படும். இந்த தீ விபத்து தொடர்ந்து கேரளா முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் மற்றும் ஒரு IAS அலுவலரை குவைத்துக்கு விரைவாக அனுப்பி வைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குவைத் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா அலி அல் யாஹுடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா அலி அல் யாஹுடன் பேசினேன். தீ விபத்தை அடுத்து குவைத்தில் அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து அப்போது விளக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்படும் என்றும் காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவாக இந்தியாவுக்கு அனுப்ப வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் மற்றும் குவைத் சென்ற பிறகு நிலைமையை மதிப்பாய்வு செய்வோம் என தெரிவித்திருக்கிறார்கள். பிரதமர் மோடியின் வழிகாட்டுதலை தொடர்ந்து தீ விபத்தில் காயமடைந்த இந்தியர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் உதவிகளை மேற்பார்வையிடவும் உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவாக இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவதை உறுதி செய்யும் வகையில் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் அவசரமாக குவைத் செய்வதாக தகவல் வெளியாகி வருகிறது. இந்நிலையில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை கொண்டுவர இந்திய விமானப்படை விமானம் தயார் நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தீ விபத்தில் இறந்தவர்களின் உடல்களை குவைத் அதிகாரிகள் DNA பரிசோதனை செய்து வருகிறார்கள். உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை கொண்டுவர இந்திய விமானப்படை தயார் நிலையில் இருக்கிறது என்பதும் அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். தீ விபத்தில் உயிரிழந்த 50 பேரில் 42 இந்தியர்கள் என்பது தெரிந்திருக்க அதிகாரிகள் மற்றவர்கள் பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், எகிப்து மற்றும் நேபாள் நாடுகளைச் சேர்ந்தவர்களாக என்று கூறி வருகிறார்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளையும் மேலும் அங்கிருந்து வரக்கூடிய செய்தி நெறியாளர்கள் பற்றி நாம் பின்வரை பார்க்க போகிறோம். குவைத் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் கோவில்பட்டி அருகே வானரமுட்டியைச் சேர்ந்த இளைஞர் பரிதாபமாக விழுந்திருக்கிறார். கோவில்பட்டி வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த வீராசாமி மகன் மாரியப்பன் 41 வயது ஆகுது. இவர் கடந்த 20 ஆண்டுகளாக குவைத் நாட்டில் உள்ள பல்பொரு அங்காடி ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இவர் குவைத்தின் மாங்கா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 2வது தளத்தில் அவரது நிறுவனம் ஒதுக்கி தந்த அறையில் தங்கியிருந்து வேலைக்கு சென்று வந்திருக்கிறார். இந்நிலையில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் புதன்கிழமை அதிகாலை 6வது மாடியில் உள்ள வீட்டின் சமையலில் திடீரென தீப்பிடித்தது. இதனால் பெரும் புகை ஏற்பட்டு குடியிருப்பின் பிற பகுதிகளுக்கு பரவியிருக்கிறது. இந்த விபத்தில் குடியிருப்பில் வசிப்பவர் சுமார் 49 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உயிரிழந்தவர்களின் பெரும்பாலோர் இந்தியர்கள். அவர்கள் தமிழ்நாடு, கேரளா மற்றும் வட இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்திருக்கிறது. இந்த விபத்தில் சிக்கி
இந்த விபத்தில் சிக்கி கோவில்பட்டி அருகே வானரம்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன் காயமடைந்திருக்கிறார். அவருடைய அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். மாரியப்பன் உயிரிழந்தது குறித்து அவரது குடும்பத்தினருக்கு அங்குள்ள உறவினர் செல்போன் மூலம் தகவல் தெரிவிக்கிறது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாரியப்பனின் குடும்பத்தினர் கதறி எழுதியிருக்கிறார்கள். மாரியப்பன் உயிரிழந்த தகவல் வானரம்பட்டி கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உயிரிழந்த மாரியப்பனுக்கு கற்பகவள்ளி என்ற மனைவியும், விமலா 11 வயதுடைய விமலாவும், கதிர் என்றது 7 வயது மகனும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இன்று இது குறித்து மாரியப்பனின் தாய் வீரம்மாள் கூறுகையில், மாரியப்பன் கடந்த மார்ச் மாதம் மாசி சிவராத்திரியொட்டி ஊருக்கு வந்திருந்தார். மார்ச் கடைசி வாரத்தில் தான் அவரை மீண்டும் குவைத்துக்கு சென்றார். 2 நாட்களுக்கு முன்பு காலையில் என்னிடம் செல்போனில் பேசி நலம் விசாரித்தார். முதலில் இந்த விபத்தில் அவர் காயமடைந்து சிகிச்சை உள்ளார் என்றனர். இப்போது இறந்து விட்டதாக கூறுகிறார்கள். இது எங்களுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சியாக உள்ளது என்று சொல்கிறார். இந்நிலையில் கணவர் இறந்த செய்தியை கேட்டு மாரியப்பனின் மனைவி கற்பகவள்ளியும் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். உறவினர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.